இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம். இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினா? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? எதற்கு? அதுல ஒருத்தர் சொராப்ல, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா? கொடுங்கோன்மை. இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்துக்கிறார், எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், உன்னை தாண்டா தேடி இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா! இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அதே இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடே, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். நம்ம நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னா, எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பணத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றே வரேதான். அனுராதபுரத்தை அடிச்சு பிடிச்சிட்டான், ஆணையரவை அடிச்சு பிடிச்சிட்டான். ஆணையரை பிடிச்ச பிறகு அப்புறம் போயிடுச்சு களம். ஒரு கால் இருக்கு அண்ணன், உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பால்ராஜ், ஒரு கால் தான் கட்டக்கால். இன்னைக்கு அந்த போர் காட்சியில் எடுத்து இந்த கால் இருக்கும், எடுத்து வைப்பாங்க. சகதிக்குள்ள கட்டக்கால் மடிச்சுனா வராதுல்ல, தூக்கி தூக்கி வச்சு போவாப்ல, வாக்கியோட பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டாரு. அப்ப என்ன சொல்ற? அதுல என்ன தெரியும்னா, களத்தை இழந்தோம், காலத்தை இழந்தோம், ஆனா பலத்தை இழக்கல, திருப்பி அடிச்சு பிடிச்சிட்டாப்ல. அதான் நமக்கு கத்துக் கொடுத்தது. நீ தயாராயிரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்ல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற விவசாய பெருக்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம எங்க இருப்போம்? நிம்மதியா படிச்சுக்கிட்டு, அப்படியா, நல்லா இருக்க, ஏதோ ஒண்ணு